Glory to Lord Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஜனங்களுடைய இருதயமும் செவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகள் என் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நேராக திரும்புவோம். இன்றைக்கும் துதி ஆராதனையை நாம் நடத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? துதியினால எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்றைக்கும் துதியின் சத்தத்தை நீங்கள் உயர்த்துகின்ற பொழுது உங்களுக்கு முன்பாக தடையாய் இருக்கிற எரிகோ அலங்கும் உங்கள் பிரச்சனை இன்றைக்கு இடிந்து விழும். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்து செபித்தார்கள். அங்கே ஒரு பூமி அதிர்வு வந்தது. துதியினால் இன்றைக்கு அசைக்கப்படாத காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அசைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்திற்கு நேராக திரும்புவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சத்தமா வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு மெய்யாகவே விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் போதாது. எல்லாருமே நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை அறிகிற அறிவு அதுதான் சித்தம் என்று 2 தீமோத்தேயு 2:4 ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிகிற நாலேஜ் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் 2000 வருஷத்திற்கு முன்பாக இந்த பூமியில் வந்த பொழுது வெறும் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மாத்திரம் வரவில்லை, வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார். பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசின் கட்டுகளில் இருந்தவர்களுக்கு விடுதலை ஆக்கினார், சுகப்படுத்தினார். கூனியானவளை நிமிரச் செய்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவருடைய வல்லமை கடந்து போய் அந்த ஸ்திரீயை தொட்டது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் வியாதிப்பட்டு கிடந்த மனிதனை இயேசுவே தேடி போனார். ஹல்லேலூயா. தேடி வந்த இயேசு அவர், தேடி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அன்றைக்கு விடுதலை கொடுத்தது உண்மையானால் இந்த நாட்களிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் சொல்லும்படி அடியனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் சகோதரர்களுக்குள்ள ஒரு கேள்வி. இன்றைக்கும் நான் அநேக குடும்பங்களுக்குள்ள போகும் பொழுது, கர்த்தர் ஏன் எனக்கு இந்த வியாதியை அனுமதித்திருக்கிறார்? கர்த்தர் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் ஏன் இவ்வளோ பெரிய இழப்பை என் பிஸ்னஸில் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர்
ஏன் எவ்வளவு போராட்டத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று கேட்பதற்கு, நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தருவேன், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவேன், உனக்கு சுகத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வியாதியை எப்படி அனுமதிப்பார்? எப்படி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பார்? உங்களை எப்படி சாபமாக வைத்திருப்பார்? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். வாசிப்போமா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்ய முடியாது. இந்த கேள்வியை கேட்கிற வரைக்கும் உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. நன்றாக வைத்திருக்க வேண்டுமே, என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்க வேண்டுமே என்று விரும்புகிற ஆண்டவர் எப்படி இதை அனுமதிப்பார்? அப்படி என்றால் நீங்கள் கேட்கின்ற கேள்வி எப்படியாயிருக்கிறது? கிறிஸ்துவையே சாதிக்கும்படியாயிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும், நல்லா சொல்லுங்க, சத்தியத்தை சும்மா படிக்கக்கூடாது, ஆழ்ந்து படிக்கணும். வசனம் வாசிக்கிறோம், நல்லது தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய செபம் வார்த்தை எப்படி இருக்கு? கேலண்டரை பார்த்து வார்த்தையை படித்தா கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு. சொல்கிறேன், கடைசி காலம் இது. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்கிறாரு ஆண்டவர், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவருக்கு விருப்பம் என்ன? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், நீங்கள் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு கேள்வி கேட்கிறீர்களே? அல்லேலூயா. என்னாம 24:1 வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு தேவன் தடை அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், உங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் நீங்கள் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி உங்களுக்கு வியாதியை கொடுப்பார்? செப்பனியா 2:2 வாசித்தோம் என்றால், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அல்லேலூயா. நம்மளை நாமே சோதிக்க வேண்டும். இதற்கு காரணம் யாரு? வியாதியை கொண்டு வந்தது யாரு? உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்தது யாரு? உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தது யார்? உங்கள் பிசினஸ்ல நஷ்டத்தை ஏற்படுத்தினது யார்? உங்களுக்கு எதிரான சக்தி, உங்களுக்கு எதிராளியான பிசாசானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பலவீன மாணவர்களுக்குள்ள தான் பிசாசு நுழைவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதற்கு முன்பான வசனத்தை யாரும் படிப்பது இல்லை. அதனால தான் சத்தியத்தை படிக்கின்ற பொழுது நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். ஆவியானவருடைய உதவியுடன் நீங்கள் படிக்க வேண்டும். அநேக ரகசியங்கள் வேதாகமத்தில் எட்டுக்கின்ற பொழுது ரகசியங்கள் பொதிந்து கிடக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா.
இன்றைக்கு அநேகருடைய கேள்வி அப்படிதான் இருக்குது. எனக்கு ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? தீமையை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவனா உங்களுக்கு அனுமதிப்பார்? ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். போதுங்க. இதற்கு காரணம் நீங்கள் அல்ல. யார் காரணம்? பிசாசானவன். எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, நல்லா கவனிங்க, சாப்பிடலாமோன்னு கொடுக்கல. வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிக்கணும். விழுங்கலாமோ, பாம்பு எப்படி செய்யும்? சர்ப்பம் அப்படியே விழுங்கும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அதில் தான் எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? எப்பொழுது கிறிஸ்தவர்கள் வார்த்தையை ஜெபத்தினாலும் வார்த்தையினாலும் துதியினாலும் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இல்லையோ, அப்பொழுது பிசாசு என்ன செய்வான்? உங்கள் இருதயத்தில் இடம் பிடித்து விடுவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருடைய நேரத்தை பிசாசானவன் திருடுகிறான்? எத்தனை பேர் ஜெப வேலை பிசாசானவன் திருடுகிறான்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை திருடுகிறானே, ஆண்டவருடைய வார்த்தையை திருடுகிறானே அவன். அதுக்கு தான் சொல்றார் ஆண்டவர், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைக்கு அதிகாலை ஜெபம் என்று இருக்கிறது. நான் சொல்றேங்க, இந்த ஜெபங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கும், உங்களை தோற்கடிக்காது. அல்லேலூயா. இந்த ஜெபம் என்பது ஒரு அச்சாணியை போல. ஒரு வண்டிக்கு அச்சாணி அளவில் சிறியதாய் தான் இருக்கும், பெரிய வண்டியை இயக்கி கொண்டு போகிறது. ஆனால் அச்சாணி இல்லை என்றால் அந்த வண்டி என்ன ஆகும்? சக்கரங்கள் கலன்று விடும், அந்த வண்டி அப்படியே மோதி அடிக்கும். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஜெபம் இல்லாத வாழ்க்கையில இன்றைக்கும் மோதி அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஜெயத்தை எடுக்க முடிகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்றால் நான் பிசாசை ஜெயித்தது போல நீங்களும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கிறவன் என்ன என்று வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் இமைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான் என்று வேத சத்தியம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சிங்களா? நான் சோதனையெல்லாம் எதிர்த்து நிற்க ஒரு தில்லு இருக்கும். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தில்லு இருக்கணும். பயந்து ஓடுனேன்னா நான் என்ன செய்ய முடியாது? ஒளிய செய்ய முடியாது. எத்தனை சோதனை அடிக்கப்படுறத போல வரும், சில சோதனை பயங்கரமாக வரும், எதிர்த்து நிற்கும். கர்த்தருடைய பலத்தால் நிற்ப விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் ஒன்று கவனிங்க, நம்ம தான் ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறோம். ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை என்றும் கைவிடுவதும் இல்லை. நம்மளுடைய பாவமே தேவனையும் உங்களையும் பிரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் போய் இன்றைக்கு நீங்க அதிகாலை ஜெபத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்க வார்த்தையை படிக்க வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க இருதயமான பலகையில என்னத்தை எழுதி வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:3 வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமான பலகையில் எழுதி வைத்துக்கொள். ஹல்லேலூயா. நிரப்பணும். இந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நிரப்பிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, நிரப்பக்கூடிய நேரத்தை பிசாசானவன் திருடுகிறானே, அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள். உங்களுடைய இருதயத்தில் வார்த்தை நிரம்பி இருக்கும் பொழுது, சாத்தான் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்?
அவன் அப்படியே ஓடி போகிறான். அல்லேலூயா. நிரப்பணும், வார்த்தைகளை நிரப்ப வேண்டும். இருதயமான பலகையில் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, அதிகாலை செபத்தில் நீங்கள் அதிகாலை செபத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்றைக்கும் எத்தனை பேர் வார்த்தையை பிடிக்காமல் செபிக்காமல் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் வாழ்க்கை முழுவதும் போராட்டமே, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையே, வாழ்க்கை முழுவதும் வியாதியே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நான் ஸ்பிரிச்சுவலாக பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசுவார். ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பேசுவார். இப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி நாட்களின் வருகையின் பொழுது அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியும். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் அவர்கள் வருகின்ற சத்தம் கேட்கும், தொனிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த செப அனுபவம் இருக்கு? தேவ சமூகத்தில் இன்னைக்கு போகாததுனால தான், இன்னைக்கு செபிக்காததுனால தான். செபிக்காதது கூட ஒரு பாவமே. அல்லேலூயா. வார்த்தைகளை இருதயத்தில் நிரப்புங்க. இன்றைக்கு எவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் பிசாசானவன் பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறான். எதிர்த்த வீட்டில் போய் பேசுகிறோமே, முழங்கால்களை முடக்கி அரை கதவை பூட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பார். வேத வசனம் சொல்லுகிறது. நீ அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் எனக்கும் உடல் ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு மனுஷனுக்கும் சாபத்தை கொடுப்பது இல்லை, சாபத்தை எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாமா? 1 நீதிமொழிகள் 3:3 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்வீர்களா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எத்தனை பேருக்கு போற அந்த ஒரு நேரம் இருக்கிறது? தேவ சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? வார்த்தை கொண்டும் பேசுவார். ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். நம்ம தான் ஜெப வேளையில் இவ்வளவு பெரிய பட்டியலை கொண்டு போகிறோமே, அது ஜெபம் அல்ல, ஆவியானவரோடு பேசுகின்ற ஒரு அனுபவம். ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் ஜெபிக்கிறது நீங்கள் அல்ல, அவரே உங்களை ஜெபிக்க வைப்பார். இன்றைக்கும் நடக்கிற சம்பவங்கள், கொடுமைகள் தேசத்தில் நடக்கிறது. எப்படி அன்றைக்கு நெகேமியா உட்கார்ந்து அழுதான், சில நாள் துக்கித்து உட்கார்ந்து அழுது உபவாசித்து பரலோக தேவனை நோக்கி, நாங்களும் என் ஜனங்களும் பாவம் செய்துட்டோம், நாங்களும் எங்கள் ஜனங்களும் பாவம் செய்துட்டோம், என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்கிறாரே அந்த நெகேமியா. இன்னைக்கும் தேசத்தில் இருக்கிற சம்பவங்கள் உங்கள் இருதயத்தை உடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் இல்லை. ஏனால் இது கடைசி காலம். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. கடைசி காலத்தின் அடையாளம் இன்றும் நம்ம லைவ்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம் என்பதை தேவன் நடக்கிற சம்பவத்தை வைத்து உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு தான் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், சீசர்களுக்கு சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். ஜெபித்தாங்களா? ஒருவேளை ஜெபித்திருந்தால் இவர்கள் மனுஷர் கைகளில் பிடிபட வேண்டிய அவசியமே இல்லை.
இல்லை. இன்றைக்கு சத்துருக்களின் பிடிகளில் நாம் இருக்கிறோமே. யோசித்து பார்ப்போமா? 1 மணி நேரம் முழங்கால்களை முட்டக்கி, ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நலமாக வைத்திருக்கிற கர்த்தர், என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தேவன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிற கிறிஸ்து உங்களுக்கும் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, இவ்வளவு வியாதி, இவ்வளவு வேதனை ஏன் என்று ஆண்டவரை கேள்வி கேட்க உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் நன்மையானதையே தர விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். 2 காரியம். ஒன்றை வாசிப்போமா? யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். போதுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மெய்யாகவே இன்று விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிய வேண்டும். எல்லா கிறிஸ்தவ மக்களும் இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் இந்த சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வெறும் சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் அது உனக்கு விடுதலை கொடுக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்தியம் தேவன் எனக்கு கொடுத்தது. இந்த சத்தியம் என் தேவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக எனக்கு கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த சத்தியத்தை அறிஞ்சால் மட்டும் போதாது, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது கூட வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டோமா? இல்லையே. அப்படி என்றால் ஒன்று, உங்களுடைய விசுவாசமும் ஜெபமும் எப்படி நிலையில் இருக்கிறது? அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கு. சில பேருக்குள்ள விசுவாசம் இருக்கும், ஜெபம் இருக்காது. சில பேருக்குள்ள ஜெபம் அதிகமாக இருக்கும், விசுவாச குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். இன்றைக்கு யோசித்து பாருங்க இந்த வசனத்தை. நான் ஆழ்ந்து படிக்கும் பொழுது கிறிஸ்துவிடம் இருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேனா என்று யோசித்து பார்க்கும் பொழுது இல்லையே. அப்படி என்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்று விசுவாச குறைவு, இல்லை என்றால் ஜெப குறைவு. ரெண்டும் ஒரு பேலன்ஸாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. கர்த்தருடைய நாமம் தான் மகிமைப்படட்டும். இங்கே தான் துதி ஆராதனையில் பார்த்தீங்கன்னா கையை தட்டி அப்படியே ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பிரியமாக அந்த இடத்துல இருக்கார் தெரியுமா? இன்னைக்கு விடுவிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் சூழ்நிலை மாறிடுச்சுன்னா விசுவாசிக்க மாட்டோம். இருக்கணும். துன்பமே வந்த யோபனுடைய நிலைமையை பார்க்கலுமா நம்ம நிலைமை? இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு ரோல் மாடல் தாங்க. அவர் துன்பத்தை அனுபவிக்காததான் நீங்களும் நான் அனுபவிக்க போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், களத்தில் என்ன வந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கும், ஆனால் முடிவு ஜெயமாக தான் இருக்கும். அல்லேலூயா. முடிவு ஜெயமாக தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிந்தால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கணும். நீங்கள் செபிக்கும் பொழுதே ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து தான் பாருங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால தான், விசுவாசத்தோடு இருந்ததுனால தான், அந்த ஜெபத்தோடு இருந்ததுனால தான், ஆண்டவரோட லிங்காக இருந்ததுனால தான் அதிகாலையில் முழிக்கிறோமே, அந்த கிருபையை தந்து தேவ சமூகத்தில் நின்று அழுது கொண்டு நிற்கிறோமே. இன்றைக்கு உலகத்திற்கு போகிற கூட்டம்
ஒரு கூட்டம் இருக்குது, சத்தியத்தை கேட்கிற கூட்டமும் ஒரு கூட்டமும் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோன்னு நீங்கள் தான் சொல்லணும். சத்தியத்தின் கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சத்தியத்தை விட்டு விலகாதவன், விசுவாசத்தை விட்டு விலகாதவன், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதவன் முடிவு பரியந்தம் நிற்பானே என்றால் அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் ராஜ்யத்திற்கு பங்குள்ளவன். ஹல்லேலூயா. சும்மா விசுவாசம் வாயில் சொன்னால் போதாது. சில பேர் வாயிலேயே பேசுவாங்க. சூழ்நிலை வரும்போது நிற்கணும்ல. அப்போதாங்க தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வச்சுருக்காரு. இந்த ரகசியம்லாம் வேறு யாருக்கும் கிடைக்காது. கவனிங்க, இன்றைக்கு வாழ்க்கை முறையே நம்ம எப்படி வாழணும், ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஒரு சமுதாயத்தில் எப்படி வாழணும், எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிஞ்சால் மட்டும் போதாது, விசுவாசிக்கணும். அப்போ தான் இங்கே விடுதலை. இன்றைக்கி அநேகர் இப்படி தான் சொல்லுவாங்க, வசனத்தை பார்த்து சில பேர் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இன்னும் விடுதலை இல்லை, ஏன் என்று கேள்வி கேட்கிறவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை விட்டு வெளியே வந்துருங்க. இந்த வருஷத்துலேருந்து அதை விட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி. யோபு சொன்னார் இல்லைங்க, கர்த்தர் கொடுத்தார் நன்றி, கர்த்தர் எடுத்தார் நன்றி. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டார். வாயில் ஒரு தடவை கூட கர்த்தரை தூஷிக்கலை. அல்லேலூயா. அன்றைக்கு மோசே நடத்தின காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துக்கிட்டே போனாங்க. அதனால தான் வனாந்திரத்தில் கொள்ளை நோயால் அழிஞ்சு போனாங்க. அல்லேலூயா. ஒன்று, விடுதலை உண்டாக்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. உங்கள் நேரத்தெல்லாம் பிசாசு திருடி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதை விசுவாசித்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. டெலிவரன்ஸ். வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான். அப்ப கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? ஆமான்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்லுவோமான்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா இல்லையா? கழுவப்பட்டீங்க தானே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன்ட்ட ஜலத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கி வந்தார். இப்படி தானேங்க. அப்போ நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறும்போது ஆவி என்னது நம்மளுக்குள்ளே தான் இருக்கார். அதில் சந்தேகம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். கவனிங்க. இந்த வசனத்தை பார்த்துட்டு, இந்த சத்தியத்தை பார்த்துட்டு அநேக ஜனங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது, அதனால நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன் என்று இன்றைக்கு அப்படி தவறாக புரிந்து கொள்ளுகிற நோக்கோடு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்குது, அப்படி தானே? நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம். ஞானஸ்நானம் பெற்றோமா? பெற்றோம். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்குதா? இருக்குது. கவனிங்க. அதற்கு அப்புறம் கவனிங்க, அதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கை தேவ ஆவி உங்களுக்குள்ளாக இருந்து உங்க வாழ்க்கை மாறுகிறது என்றால் அங்கே விடுதலை இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவி தேவை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவத்தில் போய் விழுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஃபுல் சால்வேஷன், ரட்சிப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவரை அறிந்து கொண்டால் மட்டும் ரட்சிப்பு இல்லைங்க. நல்லா கவனிங்க. நீ ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லாத போது அங்கே விடுதலை இல்லை. அதற்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. இந்த நாட்களில் சொல்லலாம், இங்கே தர்க்கிக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்றைக்கும் சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாதா அப்படின்னு கேட்குற கூட்டத்துக்குள்ளே நிற்காதீங்க. அப்போஸ்தலர் எடுத்து படித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு இந்த பூமியை விட்டு அவர் உயிரை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவியை என்ன செய்தார்? ஊதினார். அல்லேலூயா. இந்த ஆவி எதற்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. முதல்ல பெற்ற ஆவி, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்க, நல்லது. ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை. எதுக்கு தெரியுமாங்க? நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, மறுபடியும் பாவத்திற்குள்ளே போகாதபடிக்கு தான் அந்த வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவி தேவை. தாகமாக நில்லுங்க. நான் எங்கேயும் போய் கேட்கல. என் அறை கதவை பூட்டி கொண்டு ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று தாகத்தோடு நின்றேன். வித்தின் 10 minutes கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்றீங்க, அதான் வசனம் சொல்லுது, சத்தியம் அதான் சொல்லுது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமாய் நின்னா போதும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, அதான் பவுல் நல்லா சொல்றாரு. நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க சத்தியத்தை தெரிஞ்சாதான், அறிஞ்சாதான் நீங்க இதன்படி எப்படி நடக்கணும், எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்களேன். இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்க வாழ்க்கை மறுபடியும் பாவத்திற்குள்ளாக போனால் அங்கே விடுதலை இல்லை. அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி தேவை. அழகா சொல்றாரு அங்க பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் 19:6 வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். போதுங்க. அந்நிய பாஷை பொய்யாங்க, பரிசுத்த ஆவி பொய்யா? வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது, எல்லாரும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தின்படி திரும்ப வேண்டும். இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை வேறு பக்கமாய் திருப்புகிற எல்லா சுவிசேஷங்களும் இன்றைக்கு பிரசங்கங்களும் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, எப்பா நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஞானஸ்நானம். கைகளை வைக்கிறாரு சீசர்கள் மேல. உடனே என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த அனுபவத்தை? பரிசுத்த ஆவி வேண்டான்லாம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படணும். ஏன் தெரியுமா? ஏன்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகாராஜனும் பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அமர்ந்திருக்கிறாரே. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? அசுத்தமானது இல்லை, அது பரிசுத்தம் உள்ளது. இன்றைக்கு விரும்புகிறோமா இந்த பரிசுத்தத்தை? என் கண்களில் பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, என் கிரியைகளில் ஒரு பரிசுத்தம் வேண்டும், என் பேச்சில் ஒரு பரிசுத்தம் வேண்டும், என் செயல்களில் ஒரு பரிசுத்தம் வேண்டும். இதை யாரும் விரும்புவதில்லை. அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா உன்னை கண்டித்து உணர்த்துவார். ஒரு தவறு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துவார்.
பரிசுத்த ஆவி பொய் இல்லை. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றையிலிருந்து கேளுங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த மகாராஜன் இந்த பூமிக்கு வருகையில் வரும்பொழுது நான் பரிசுத்தரவாய் அந்த ஸ்தலத்தில் நின்று நான் துதிக்கும் பொழுது, என் தேவனோடு துதிக்கும் பொழுது நானும் பரிசுத்தமாய் இருந்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தாங்க இந்த பரிசுத்த ஆவி. பவுல் அழகாக சொல்லிட்டாரு. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறோமா, தீர்க்க தரிசனம் சொல்லணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விரும்புகிறோமா? உண்மையாக இருக்க விரும்புகிறோமா? விசுவாசமாக இருக்க விரும்புகிறோமா? ஆண்டவரே நான் ஜெபத்தில் இன்னும் முன்னேறணும் விரும்புகிறோமா? வேத வார்த்தையை அந்த 40 நாளைக்குள்ளே படித்து முடிக்கணும் விரும்புகிறோமா? எதையுமே விரும்பாமல், கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்யாமல், பிரியமில்லாததையே செய்து கொண்டு தவக்காலத்தில் கேட்குறோமே, ஆண்டவரிடத்தில் கேட்குறோமே. அல்லேலூயா. தயவுசெய்து செபத்தில் போகும் பொழுது ஒரு பட்டியலை தூக்கிட்டு போகாதீங்க. நல்லா கவனிங்க. நெகேமியா தன் ஜனங்களுக்காக அப்படி அழுததுனால தான், உபவாசித்ததுனால தான் 4 மாதங்கள் அவர் என்ன செய்தார்? துக்கித்து அழுதார். ஏன்னா அந்த கொடுமையான சம்பவம் பாதிக்கப்பட்டது. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறார்களே. இன்றைக்கு நெகேமியாவை போல இருதயத்தை கர்த்தர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகள் இப்படி ஆண்டவரே சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அன்றைக்கு அந்த நெகேமியா பாதிக்கப்பட்டான். உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா? அங்கே கர்த்தர் என்ன செய்தார்? நெகேமியாவுக்கு தயவு பாராட்டினார். ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் தயவு பாராட்டினார். உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவார். யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? மோசே தனக்காண்டி ஜெபிக்கல, உபவாசிக்கல. நெகேமியா தனக்காண்டி ஜெபிக்கல, ஜனங்களுக்காக ஜெபித்தார். கர்த்தர் பரத்தில் இருந்து அவருக்கு தயவை கட்டளையிட்டார். இன்னைக்கு வேண்டுகிறோமே, நம்ம காரியம் என்னைக்கு மனம் திரும்புங்க அதை விட்டு. ஆண்டவரே ஏன் ஜெபத்தில் ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து நான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். இருதயத்தை கிழித்து. இன்றைக்கு நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குது? காலையில் எந்திரிக்கணும், 2 நிமிஷம் காலண்டரை பார்க்கணும், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் உதட்டளவில் ஜெபம் பண்ணணும், வேலைக்கு ஓடணும், சாயங்காலம் வரணும், மாம்சம் பலவீனமாயிரும், அப்புறம் குடும்பத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கணும். தட்ஸ் ஆல். ஒன் டே ஒர்க் ஃபினிஷ்ட். இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இது கடைசி காலம். அவர் வருகையின் சத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தின் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது, செவி அடைச்சிரும். ஆனால் தேவனோடு பேசுகிறீங்க பார்த்தீங்களா? தேவன் உங்களோடு பேசுகிறார் பார்த்தீங்களா? இந்த அனுபவத்தை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நிச்சயமாகவே அவருடைய வருகையின் சத்தத்தையும் ஒருவரும் கேட்க முடியாதபடிக்கு சத்ருவானவன் உங்கள் செவிகளை அடைத்து விடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ 2வது காரியம் பாருங்கள், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. டெலிவரன்ஸ் வேணும்னா அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்குவதற்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அப்போஸ்தலர் நாட்களில் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அந்த பலத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவ்வளவு பிஸியான ஒர்க்கிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு ஓட விடுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, விசுவாசித்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். 2வது, அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம சத்தியத்தை அறிந்தே பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டே விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் என்றால், இங்கே ஒரு மனிதனை பற்றி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரையே இவன் அறியலை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாதவன் ஒரு மனுஷன் இங்கே இருக்கான்.
அவனுக்கே ஆண்டவர் இதில் விடுதலை கொடுப்பார் என்றால் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்காமல் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்காமல் இருப்பாரா ஆண்டவர்? மெய்யாகவே நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போமா? இதில் ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். வாசிக்கிற பகுதி வரும்பொழுது நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்தது பெதஸ்தா குளம். அங்கே ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். யோவான் 5 பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனத்தை மட்டும் வாசி. பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எல்லாம் கவனிங்க. இந்த மனிதனை பற்றி உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கர்த்தரையே அறியாதவன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன். யூதருடைய பண்டிகை கொண்டாடுவதற்கு அனுசரிப்பதற்கு அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் தேவாலயத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பெதஸ்தா குளம் இருக்கிறது. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். பெத் என்றால் வீடு, அஸ்தா என்றால் இரக்கம். அதனால் இது இரக்கத்தின் வீடு. அங்கே ஒரு மனிதன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அங்கே 5 மண்டபங்கள் உண்டு. அந்த குளம் ஒரு அற்புதமான குளம், ஒரு வல்லமையுள்ள குளம். பொதுவாக வெளியூர்களிலிருந்து வருவாங்களாம், வந்து இங்கே தங்கி இந்த குளத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். கவனிங்க, யூதருடைய பண்டிகை கொண்டாடுவதற்கு இயேசு எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறாரு. அந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பெதஸ்தா குளம் இருக்குது. இந்த குளத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது, ஒரு சுகம் கிடைக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து வெளியூர்களில் இருந்து சுகம் பெறுவதற்காக இங்கே வருவார்களாம். இடமில்லாதபடியால் இங்கேயே தங்கிவிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாம். அந்த 2வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 5:2. எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். போதுங்க, நல்லா கவனிங்க. இங்கே 5 மண்டபங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வாசல் தான் ஆட்டு வாசல். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த குளம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? பலி நிவாரணம் செலுத்தும் போது ஆடுகளை கைகளை பிடித்து கொண்டு பலி செலுத்தி வருவார்களாம். அப்பொழுது இந்த ஆட்டு வாசலின் அருகே தான் அவர்கள் கடந்து போவார்களாம். கவனிங்க, இங்கே யார் இருக்கா? குருடர், சப்பானியர், சூமின உறுப்பை உடையவர்கள். ஹல்லேலூயா. குருடர் என்றால் பார்வை இல்லை, சப்பானி என்றால் கால் முடக்கமாகிவிடும், முடக்குவாதம். சூமின உறுப்பை உடையவர்கள் இப்படிப்பட்ட வியாதியினால் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது ஏதாவது ஒரு சமயங்களில் ஒரு தேவதூதன் என்ன செய்வாராம்? வருவாராம். அந்த குளத்தில் இறங்கி அதை என்ன செய்வாராம்? கலக்குவார். கலக்கும் போது நல்லா கவனிங்க, முதலாவது யார் போகிறாங்களோ அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க தான் சுகம் அடைவாங்க. அடுத்து 2வது போகிறவங்க சுகம் அடைய மாட்டாங்க. ஆனால் அந்த குளத்தினுடைய அற்புதம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, முடக்குவாதமாக இருந்தாலும் சரி, குருடராக இருந்தாலும் சரி, அவர்கள் சுகம் அடைவார்கள். அல்லேலூயா. அங்கே
யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் 38 வருஷமாய் ஒரு வியாதிஸ்தல மனிதன். அவனுக்கு என்னன்னா ஒரு திமிர்வாதம், முடக்குவாதம் என்று சொல்லுவார்கள். கால்கள் கைகள் செயலில்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புச்சு. 38 வருஷமா இவனுடைய வாழ்க்கையில பாதி வாழ்க்கையே இந்த வியாதியில கழிந்து விட்டது. ஆண்டவர் இப்படி உங்களை இருக்க விரும்பவில்லை. நீங்கள் சுகத்தோடு இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். 38 வருஷமாய் நல்லா கவனிங்க, கை கால்கள் செயல் இல்லை. நான் யோசிக்கிறேன், ஒரு ஹியூமனாக இருக்கிறவங்க இன்றைக்கும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஒருவேளை இவன் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவன், உறவினர் நண்பர்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அந்த இடத்துல யாராவது இரக்கம் பண்ணி சாப்பாடு போடுவாங்க. அப்படின்னாலும் இவன் எப்படி இவன் சாப்பிட்ருப்பான்? எப்படி படுத்து தூங்கி இருப்பான்? ஒரே இடத்துல இருந்திருப்பானா? எப்படினாலும் முயற்சி செய்திருப்பான். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்திருப்பான். ஆனால் இவனுடைய நம்பிக்கைலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குளம்தான். குளம் எப்பொழுது கலக்கப்படும், அந்த தண்ணீர் எப்பொழுது தேவதூதன் கலக்குவான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் குளத்தின் மேல் இருந்தது, தேவதூதன் மேலே இருந்தது. ஏன் தெரியுமா தேவதூதன் மேலே இருந்தது? இந்த தேவதூதனாவது என்னை தூக்கி கொண்டு வந்து அந்த குளத்திற்குள்ளே விடுவானா? எத்தனை வருஷம் காத்திருக்காரு? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாய் மனுஷரை நம்பி இருக்கலாம். அவனுடைய நம்பிக்கை கடவுள் மேலே இல்லை. கவனிங்க, கடவுளை அறியாதவன். அவருடைய நம்பிக்கையெல்லாம் குளத்தின் மேலே இருந்துச்சு, தேவதூதன் மேலே இருந்துச்சு, மனுஷர் மேலே இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேரமும் அவன் எப்படி துடித்திருப்பான், எப்படி சாப்பிட்டிருப்பான் யோசித்து பாருங்க. எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ மனவேதனை. நல்லா சாப்பிட்ருப்பான் அவன். யார் அவனுக்கு இரக்கம் செய்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. ரோட்டில் போகிற பிச்சைக்காரவங்களே நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் கண்டுக்காமல் தான் போகிறோம். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே அவனுக்கு உணவை கொடுத்திருப்பார்கள். ஆனால் எப்படி அவன் கையை காலம் இல்லை, எப்படி நம்மெல்லாம் கைகளில் எடுத்து சாப்பிட்றோமே, எப்படி சாப்பிட்ருப்பாவே? யோசித்து பாருங்க. ஒரு ஹியூமனாக நம்ம யோசிப்போம். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் 3 தான். அப்போ பாருங்களேன், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கான். அவ்வளோதான், அவ்வளோதான். நம்பிக்கையே இல்லை. குளம் எப்போ கலங்கிறதுன்னு தெரியாது, தேவதூதன் எப்போ வருவான்னு தெரியாது, மனுஷர்கள் எப்படி இங்கே போவாங்க வருவாங்கன்னு தெரியாது. சோர்ந்துட்டான். நம்பிக்கையற்ற நிலையில் தான் இப்பொழுது தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவனை சந்திக்க வருகிறார். தேடி வந்த தெய்வம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனதுருகுகிற கர்த்தர். பாருங்க, 38 வருஷமாய் அவன் அந்த இடத்துல கிடக்கிறான். வாசிக்கலாமா? 5 வாசிங்க. யோவான் 5:5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நல்லா கவனிங்க. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எதையோ நம்பி இருக்கலாம். ஆனால் கடைசியில் அந்த நம்பிக்கை உங்களை கைவிட்டதல்லவா? ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி தேடி போனாரே. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன். இன்றையும் உங்களுக்கு ஆண்டவர் மெய்யாகவே விடுதலை ஆக்குவார்.
ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? ஒரே கேள்விதான். சுகமாகணும்னு நினைக்கிறியா இல்லையா? விரும்புறியா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஏன் 50 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? விரும்புறியா இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இவனுடைய வேதனையெல்லாம் இவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். அந்த புலம்பலை கொஞ்சம் பார்த்துருவோமா? 6 வசிங்க. 5-7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆன்சர் கொடுக்கல. அவன் என்ன சொல்றான்? புலம்புறான் ஆண்டவர் இடத்துல. இவர்தான் நம்மளை சுகமாக்க வல்லவர்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. கடவுளையே அறியாதவன், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன், அற்று போன நிலைமையில் இயேசு அவனை தேடி போகிறார். மனதுருகி சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? தண்ணீர் கலக்க போடும் போதெல்லாம் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இவர் கொண்டு போய் விடுவாருங்கிற நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. அவருடைய நம்பிக்கையெல்லாம் குளம், தேவதூதன், மனுஷர் தான். கடைசியாக நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதிலை பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கெட் அப். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கெட் அப், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நல்லா கவனிங்க. நடன்னு தான் சொன்னார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உடனே அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. கவனிங்க. ஒரு கடவுளையே அறியாதவன், நம்பிக்கை இல்லாதவன், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் சொன்னார், கெட் அப், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான் சொன்னார். நடக்க ஆண்டவர் பலன் கொடுத்தாரா? கொடுத்தார். உடனே அவன் சொஸ்தமாக. ஏன் தெரியுமாங்க? உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன செய்வோம்? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி போக சொன்னார்? ஏன் ஆண்டவர் என்னை அப்படி போக சொன்னார்? ஆபிரகாம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சார் ஆண்டவர். நான் சொல்கிறேங்க, பெற்றோர்கள் சொல்லுக்கு உங்கள் பிள்ளைங்க உடனே எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு உடனே செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதாங்க கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உடனே கீழ்ப்படுகிறாங்களா? உடனே எத்தனை கற்றுறாங்க வீடுகளில். இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய கிறிஸ்தவர் குடும்பங்களில் அதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எப்படி நடந்தான்? நடக்க யார் பலன் கொடுத்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்க பலன் கொடுத்தார். 3 அற்புதங்களை செய்தார். வியாதியிலிருந்து அவனை சுகப்படுத்தினார். 2வது, நடக்க அவனுக்கு பலன் கொடுத்தார். அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அடுத்து 14 வாசிப்போமா? இப்போ தான் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, ஏன் இவனுக்கு 38 வருஷமாய், 38 வருஷம், 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 38 வருஷம் இவன் ஏன் இவ்வளவு பாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா சுவாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். போதுங்க. தேவாலயத்தில் ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. இதோ நீ குணமடைஞ்சிட்ட, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ அவன் அந்த முடக்கி போட்டது, கால்களை முடக்கி போட்டது, கைகளை முடக்கி போட்டது இவன் செய்த பாவமே என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் 3 அற்புதங்களை அவனுக்கு செய்தார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், நடக்க பலன் கொடுத்தார், அதே போல அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. தன்னை சொஸ்தமாக்கினது இயேசு என்று யூதர்களுக்கு போய் அறிவித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
மெய்யாகவே விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். கடவுளையே அறியாத, நம்பிக்கை இல்லாத இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் என்றால், மெய்யாகவே விடுதலை கொடுத்தார் என்றால், சத்தியத்தை அறிந்த நமக்கு, கர்த்தருடைய ஆவியை பெற்ற நமக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்காமல் இருப்பார்? அல்லேலூயா. மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இன்றைக்கும் நம்ம சொல்லணும், ஒருவேளை 38 வருஷம் ஏன் இவனுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் உன் வாசலில் படுத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் போதே பாவத்தை உணர்த்தும் போது மனம் திரும்பணும். நல்லா கவனிங்க. பாவத்தை உணர்த்தும் போது மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், மனம் திரும்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன செய்வோம்? நம்ம கட்டளைகளை மீறி போய்கிட்டே இருப்போம். தேவன் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு சிற்றை அனுமதிக்கிறார். சிற்றை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஒரு சிற்றையை அனுமதிக்கிறார். அதற்கு பின்பாக சில நேரங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வேதாகமத்தில் ஜனங்களுக்கு செவியே இல்லாமல் அடைக்கப்பட்ட போன ஜனங்களாய் அங்கே இருக்கும் பொழுது அழிவை காண்கிறார்கள். ஆண்டவர் நீங்களும் நானும் வாழதான் ஆண்டவர் விட்டிருக்காரு. உங்களுக்கு எனக்கு ஜீவன் கொடுக்க வந்தவர். நோவா காலத்தில் பாருங்க, ஜனங்களுக்கு உணராதிருந்தார்கள். இந்த கடைசி காலத்திலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வருகின்ற காலத்தில், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலும் அப்படியே நடக்கும். அநேகருடைய செவிகள் அடைக்கப்பட்டதாக இருக்கும். உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கும் பாருங்க, ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருப்பீங்க? சத்தியத்தின் கூட்டத்திற்குள்ளே இருக்கணும். இயேசுவின் கூட்டத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மெய்யாகவே விடுதலை செய்வார். நாம் அப்படியே எழுந்து நிற்போமா? நாம் அப்படியே இருந்த இடத்திலிருந்து எழும்பி நிற்போம். ஒரு நிமிடம். ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 சொன்னபடி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செய்கிற சிறு சிறு பாவங்கள், ஆண்டவரே, பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதே. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உங்களை சோதித்து பாருங்க. ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளைகள் இன்றைக்கு இரக்கத்தை பெறாமல் என் பிள்ளைகள் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்களே, உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். நீர் உலகத்தின் பக்கம் ஓடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடிவா மகனே, ஓடிவா மகளே என்று சொல்லுகிறார். உன்னை வைத்து நான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். உனக்கு நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகின்ற வேதனை உங்களுக்கு புரிகிறதா? எல்லாரும் 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 இன்றைக்கு நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே, நேரத்தை எல்லாம் கொடுத்தீங்களேப்பா, அந்த நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டேனே. ஆண்டவரே, நேரத்தை வீணடித்த பாவம். ஆண்டவரே, அப்பா, வார்த்தை நான் ஆண்டவரே விசுவாசிக்காத பாவம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை விசுவாசிக்காமல் போய் இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்தில் அநேக தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அன்பு சகோதர சகோதரியே? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரை பற்றும் குறை சொல்லாதிருங்கள், ஒருவரையும் குற்றப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் இருதயத்தையும் இயேசுவுக்கு பக்கம் திருப்புங்க, இயேசுவின் பக்கம் திருப்புங்க. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், ஆண்டவரே, இன்றைக்கும் நான் சுகம் பெறாமல் விடுதலை பெறாமல், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் நான் சரீர வேதனை படுகிறேனே. எல்லாரும் உணர்வுள்ளவர்களாய்
எல்லாரும் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் எச்சரிக்கும் பொழுது ஆண்டவரே உணர்ந்தவனாய் ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தானே என்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினேன். ஆண்டவர் சொல்றாரு, துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க ஜெபித்திருந்தா என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களே, நான் என் நாமத்தை உனக்கு தரித்தேனே, என் நாமத்தை உனக்கு தந்திருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தவில்லையே. நீங்க தாழ்த்தி இருந்தா, என் முகத்தை தேடி இருந்தா, ஜெபம் பண்ணி இருந்தால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இருந்தால் தேசத்தில் இந்த கொடுமை நடக்குமா? கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க ஆண்டவரே. இந்த நெகேமியாவை போல, எஸ்ராவை போல ஆண்டவரே நடக்கிற கொடுமைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடக்கிற அக்கிரமங்களை உங்கள் கண்களின் முன்பாக பார்த்து எப்படி உங்களுக்கு அனுதின வாழ்க்கையை வாழுவதற்கு முடியும்? எல்லாரும் இன்னைக்கே மனம் திரும்பிடணும் ஆண்டவரே. ஆண்டவர் எச்சரிக்கின்ற பொழுது மனம் திரும்பணும். உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஊற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே உணர்வுள்ள ஆவி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஊற்றுவீராக. வெளிவேஷம் தரித்தவளாய் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள நான் இருக்கிறேனே சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கப்பட்ட கதவை திறந்து வெளியே வா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வைத்திருக்கிற முன்குறித்த நோக்கத்தை, திட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் உன்னை பார்ப்பதற்கு நான் ஏங்கினேன், அதிகாலையில் உன்னை பார்ப்பதற்கு பேசுவதற்கு நான் விரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்காதது ஒரு பாவமே, கர்த்தருடைய வார்த்தை தேடாமல் இருப்பது பாவமே. ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே நெகேமியாவை போல ஒரு இருதயம் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவரே இப்பொழுதே தருவீராக சுவாமி. சில நாளாய் துக்கித்தா, உட்கார்ந்து அழுதா, உபவாசித்தா, பரலோக தேவனை நோக்கி சொல்றான், ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, துடிக்கிறாரு, என் நாம உனக்கு கொடுத்தேனே, என் வார்த்தை உனக்கு கொடுத்தேனே. ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படுகிறது, கண்ணீர் சொரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நெகேமியாவை போல ஆண்டவரே நான் ஆண்டவரே துக்கித்து உட்கார்ந்து அழுது உபவாசித்து பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு நெகேமியா உட்கார்ந்து அழுதாரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நடக்கிற கொடுமையான சம்பவத்தை பார்த்து நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அதற்காகத்தானே உன்னை அழைத்தேன், அதற்காகத்தானே பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே நான் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புவோமா? வெளிவேஷமாய் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறபடி ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தினுடைய அடையாளம் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். Then the end will come. ஆண்டவர் சொல்றாரு, முடிவு அப்போது வரும்.
அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருவர் இடத்திலும் சுவிசேஷத்தில் அறிவிக்கிற ஒரு ஆவி ஊற்றப்படுவதாக. எல்லாரும் 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 ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் அர்ப்பணிங்களே. ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட நெகேமியாவை தேடுறேன். எஸ்தருக்கு சொல்லல ஆண்டவர், ஐயோ இந்த யூத ஜனங்கள் அழிய போகிறார்களே, உபவாசி எஸ்தர்னு எஸ்தருக்கு கர்த்தர் சொல்லல. எஸ்தரை நியமித்து கொண்டால் உபவாசித்தாளே. அப்படிப்பட்ட எஸ்தர்கள் தேவை ஆண்டவருக்கு. அப்படிப்பட்ட எஸ்தர்கள் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட நெகேமியா ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன்னை அழைத்திருக்கிறேனே, அழைத்த அழைப்பை நீ நிர்விசாரமாய் என்னை யார் என்று தெரியாமல் நீ அசட்டையாய் இருக்கிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நெற்றிகளில் அவருடைய நாமத்தை தரித்துகிறார், தரித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, தேவனுடைய அக்கினி உங்களை இப்பொழுது கடந்து வருகிறது. தேவ அக்கினி கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நுகத்தை முறியடிக்கிற வல்லமை, நுகத்தடிகளை முறியடிக்கிற வல்லமை. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தாகமாய் நில் மகளே, தாகமாய் நில் மகனே, ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பார். கர்த்தர் சொல்றாரு, தீர்மானத்தோடு போ, பிற ஜனங்களுக்காக ஜெபிப்பேன் என்று தீர்மானத்தோடு நீ கடந்து போ. கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன், உன் குடும்பத்திற்குள்ள ரட்சிப்பை தருவேன். பிறருக்காக ஜெபித்த நெகேமியா, பிறருக்காக யூத ஜனங்களின் விடுதலைக்காக ஜெபித்த எஸ்தர், யூத ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே நான் பிற மக்களுக்காக ஜெபிக்க இருதயத்தை திறந்து விடும்படி ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. மந்த ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. மந்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. கம் அவுட். கம் அவுட். வியாதியை ஆண்டவரே சரீரத்தில் கொண்டு வருகின்ற பிசாசு வெளியே வா. யூ கம் அவுட் from them. இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாதியஸ்தர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தீர்மானிங்க, ஒப்புரவோடு நில்லுங்க, அர்ப்பணித்து நில்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வியாதியிலிருந்து மெய்யாகவே விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். வல்லமை கடந்து வருகிறது. அந்த வல்லமை கடந்து வருகிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் இங்கே உங்களுக்கு மெய்யாகவே விடுதலை கொடுக்க அவர் வல்லவர். எல்லா ஆண்டவரே சரீர வியாதிகள், ஆண்டவரே உபாதைகள், ஆண்டவரே அப்பா மரண கட்டுகளுக்குள்ள எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போவதாக. பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே விட்டு வைக்கிறோம். மெய்யாகவே விடுதலை கொடுக்க வந்தேன் என்று சொன்னீரே. இப்பொழுதே ராஜா கூனியை நிமிரச் செய்த கர்த்தருடைய வல்லமை இங்கே கடந்து வருவதாக. எல்லாருடைய எலும்புகளுக்குள்ளும் கல்வாரி சிலுவையின் இரத்தம் பாய்ந்து செல்வதாக. மரித்த செல்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் படைவதாக. இப்பொழுதே மெய்யாகவே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்த அபிஷேக நாதர் வல்லமை கடந்து வருவதாக ஊற்றுகிறார் கர்த்தர். பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப கர்த்தர் கடைசி நாட்களின் அபிஷேக வல்லமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நுகத்தடிகளை முறித்தடிக்கிற வல்லமை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை, இதோ எரிகவை போல இருக்கிற கோட்டைகள் தகர்த்து எறியப்படும்படியான வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த நொடி பொழுதே தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே கம் அவுட். வெளியே வா என்று இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அவன் அபிஷேகத்தில் பேசுங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்கள் பேசுங்க. கர்த்தர் இப்பொழுது மெய்யாகவே விடுதலை கொடுக்கிறார்.
உன் சரீரத்தில் உறுப்புகளை கெடுக்கிற பொல்லாத சத்ரு வெளியே வரும்படியாய் கர்த்தர் உங்களை இப்பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பேசுங்க. அந்த அனல் வீசி கொண்டிருக்கிறது. அந்த அனலை பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியத்தை செய்வாய். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் இப்பொழுது பரத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேக வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்க தேவனை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிப்போடு நான் நிற்கிறேன். ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போடுகிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் இறங்கினதற்காய் நன்றி. மெய்யாகவே இன்றைக்கு விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, சிறையிருப்பை மாற்றினதற்காய் நன்றி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியதற்காய் நன்றி. ஆண்டவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றியதற்கு நன்றி. ஆண்டவரே, வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றினதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் சுவாமி பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்டவரே தகப்பனே பிஸ்னஸில் ஆண்டவரே ஏற்பட்ட நஷ்டத்தில் இருந்து, இழப்பிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் மெய்யாகவே விடுதலை பெற்று வீட்டிற்குள்ளே போகும் பொழுது ஆண்டவரே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படி கர்த்தர் அவர்களையும் ஒரு சாட்சியாக ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இயேசுப்பா, வியாதியை தேவன் அனுமதிப்பதில்லை. நஷ்டத்தை நீர் ஆண்டவரை ஏற்படுத்துவதும் இல்லை. இழப்பை நீர் கொடுப்பதும் இல்லை தகப்பனே. இந்த நாளிலும் என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டுமே, என் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமே, ஒரு நல்ல வாழ்வை வாழ வேண்டுமே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று துடிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவாராக. இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரே வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அந்த மெய்யான விடுதலையை அனுபவித்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகின்ற பொழுது, ராஜா நீர் ஆண்டவரே வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியாகவே இருந்து சுவாமி ஆண்டவரே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, அந்த நல்ல வாழ்க்கை, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு சமாதானத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. அநேக சத்திய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே இவர்கள் சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவரே அதை அறிந்து அதை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நடக்கின்ற பொழுது ஆண்டவரே விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே என் ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நான் அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த மெய்யான விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மறுபடியுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோக ராஜ்யத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னேரே. அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்ட அவிழ்க்கிறேன் ராஜா.
நன்றி அப்பா. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம். வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம். பாலைவனத்தை ஸ்தோலைவனமாய் மாற்றினீரே. இன்று கர்த்தர் நீர் செய்து உம்முடைய வல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. மீட்பர் வல்ல இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.